வணக்கம், வெல்கம் டு சுவை 6. இன்றைக்கி பருப்பு ரசங்க. அதாவது பருப்பு தண்ணி, தக்காளி தண்ணி, புளி தண்ணி எல்லாம் சேர்த்துக்கிட்டோம். அதில் ரசப்பொடி, பூண்டு சேர்த்து வச்சுருக்கிறோம். இப்போ தாளிக்கிறோம். எண்ணெய், கடுகு, வெந்தயம், சீரகம் 2, கருவேப்பில், அவ்வளோதாங்க. மிளகா ஒரு அரை மிளகா சேர்த்து தாளித்து விட்டோம். மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் மறுபடியும் சேர்த்திக்கிறோம். எண்ணெயிலேயே பெருங்காயத்தூள் சேர்த்துறனால சேர்த்தலாம். ரசப்பொடியில் ஏற்கனவே சேர்த்துருக்கிறேன். இருந்தாலும் ரசப்பொடி இறச்சி ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக பெருங்காயம் இருக்கட்டுங்கிறக்காக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டேன். சூப்பராக இருக்குங்க. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா ரசம் இப்படி தான் இருக்கும். பருப்பு தண்ணி, தக்காளி ஒரு 2 தக்காளி வேக வச்சு அந்த தண்ணி, அதுக்கப்புறம் புளி தண்ணி, புளி ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு போட்டு கரைச்சி அந்த தண்ணி இப்படி தாங்க ஊற்றி ரசப்பொடியெல்லாம் போட்டு, ரசப்பொடி நானே அரைச்சிருக்கிறேன். அந்த ரசப்பொடி போட்டு தான் வைப்பேங்க. பாருங்கள், ஏற்கனவே பழைய வீடியோவில் இருக்குது. எங்கள் வீட்டில் பருப்பு ரசம் இப்படி தாங்க இருக்கும். இந்த சேனல் பிடிச்சோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.